Under certain circumstances, we are helpless in the sense of inability to verify the quality of products. The clever shopkeeper can deceive us by the perceived words. If the date and expiry on the strip of the medical tablet is not legible, we may be in a hurry to and depend on the seller's tell us. If the medicine does not have a desired effect, we may go to the doctor again and request him to prescribe some other medicine. We forget that the medicine will but might not have the effect we were supplied the medicine after the date of expiry. சரி, இப்போ நீங்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ்க்கு வாங்குறீங்க, அர்ஜென்ட்டாக போய் ஒரு மெடிசன்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிறபோது அந்த மெடிசன்ஸில் எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்குறது உண்டா? எத்தனை பேர் எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்குறீங்க? மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம எல்லா கடைக்காரங்களும் கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கிறதுனால அவங்க கொடுக்கறது தான் கரெக்டு, அவங்க ஏமாற்ற மாட்டாங்க நம்பிட்டு நம்ம போய் வாங்குறோம். ஆனால் இந்த விஷயத்தை தான் கடைக்காரங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மெடிசன் வாங்கிட்டு அதில் எந்த ஒரு இதுவும் பயனும் இல்லைனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக அது போய் டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மெடிசன் எனக்கு ஒத்து வரல, வேறு மெடிசன் எழுதி கொடுங்கன்னு தான் சொல்லுவீங்க தவிர, ஆனால் அந்த மெடிசன் எக்ஸ்பைரி டேட் அதுக்கப்புறம் விற்றுருக்காங்களா, இந்த மாதிரி விஷயம் நம்ம பார்க்கறது நிறைய பேர் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஓடிட்டு இருக்கு. Often we are guided by some of our beliefs without any basics. For instance, many of us believe that higher price indicates better quality and so do not mind paying higher price for the products in the salesman recommends it to be a good quality. Again, it is a common belief that the imported goods are inevitable and the superior quality. So if there is a printed label of the mark that shows that the made in foreign country, we may buy it in the higher price without verifying the place of the manufacturer. இன்னொரு சைக்காலஜிக்கலான விஷயம் இருக்கு மக்கள் கன்சியூமர் கிட்ட. என்னன்னா, இம்போர்ட்டட் கூட்ஸ் ஆகட்டும் இல்லை விலை உயர்ந்த கூட்ஸ் ஆகட்டும் அது குவாலிட்டியாக தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போனாக்கா அதை பற்றி செக்கே பண்ண மாட்டாங்க. அது சோப் ஆகட்டும் இல்லை டிவி ஆகட்டும் எந்த ஆகட்டும், இம்போர்ட்டட் கூட்ஸு இல்லை விலை அதிகமாக கூட்ஸ்னாக்கா குவாலிட்டி பெஸ்ட்டாக தான் இருக்குங்கிற ஒரு சில பேர் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அதோட மேனுஃபேக்சர் யாரு, எங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, எக்ஸ்பைரி டேட் என்ன, வேலிடிட்டி டேட், இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா விலை அதிகமா இருக்கு, பெஸ்ட்டாக தான் இருக்கும். இம்போர்ட்டட் கூட்டு அந்த சீல் இம்போர்ட்டட்னு போட்டிருந்தாக்கா உடனே எதுவும் செக் பண்ணாமல் வாங்கிப்பாங்க, விலை அதிகமாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மார்க்கெட்டுக்குள்ள. இப்படியே ஏமாத்திட்டு இருக்காங்க, மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ப்ராசஸ் ஃபுட்ஸ் sold in packets like potato chips are not good for health, but young boys and girls buy this because they are tasty. Certain brands or soft drinks are popular with the people and brand ambassadors show